Good evening, friends. Welcome to the channel. As usual, நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் மந்த்ரா ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட் சீரீஸ்க்கு வந்துட்டோம். ஒய் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் லூஸ் மணி அந்த கான்செப்ட் வந்துட்டோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு இந்த டாபிக்கை திருப்பி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையர்ஸ் நிறைய பணம் துளைக்கிறது சின்ன சின்ன மிஸ்டேக் தான், ட்ரேட் தெரியாமல் இல்லை, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் அவங்க துளைக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண தப்ப மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது பிகினர்ஸ்க்கு பர்டிகுலராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்ஸை சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரையும் 5 வீடியோ பார்த்துருக்கோம், நம்ம 5 கான்செப்ட் பார்த்துருக்கோம். இப்போ 6வது கான்செப்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, ஸ்மால் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு பிக் சர்வைவல். லாட் சைஸ் கண்ட்ரோல்னா லாங்குவிட்டி இல்லை, இது என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ட்ரேடிங்கில் கண்டிப்பாக ப்ராஃபிட் முக்கியம், ஆனால் அதை விட முக்கியம் நம்ம மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகணும், அதுதான் முக்கியம். ஸோ லாட் சைஸ் கண்ட்ரோல்னா என்ன, ஏன் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கு நம்ம லைஃப் கிட்டத்தட்ட லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி என்ன எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கால் டிப்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை, முழுக்க முழுக்க நாம மார்க்கெட்டில் சர்வே ஆகிறதுக்கு உண்டான டிப்ஸு தாங்க, வேற எதுவும் இல்லை. வாங்க வீடியோவில் போகலாம். ஏன் லாட் சைஸ் முக்கியம் அப்படின்னா, நம்ம ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்தாலும் நம்ம கரெக்டான இடத்துல தான் என்ட்ரி போட்டிருப்போம், எல்லாம் பிளான் பண்ணி தான் நம்ம பண்ணி போட்டிருப்போம், ஸ்டாப் லாஸ் என்னன்னு தெரியும், டார்கெட் என்னன்னு தெரியும். ஆனால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரும்போது நம்ம லாட் சைஸ் பெருசாக இருக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும், நம்மளை மீறி பயம் வரும். அந்த பயம் என்ன ஆகும்னா டக்குன்னு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். அந்த பயத்தை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது. நமக்கு பயம், நம்மளால முடியுமோ முடியாதோ, அந்த ஸ்டாப் லாஸை தாங்க முடியுமோ முடியாதோன்னு பயந்து வெளில வந்துடுவோம். நல்ல ட்ரேட் எடுத்தாலும் பிகாஸ் ஆஃப் லாட் சைஸு நம்ம என்ட்ரியை விட்டு சீக்கிரம் வந்துடுவோம். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இதே லாட் சைஸ் கம்மியாக இருந்துன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்காது, ஏன்னா கான்ஃபிடென்ட் வந்துடும், ஓகே லாஸ் நம்மளால பேல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ லாஸ் அந்த பயம் போயிடுச்சுனாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பேஷன்ஸ் அதிகம் வரைக்கும், பேஷன்ஸ் அதிகமாச்சுனாலே நம்மளால கரெக்டாக டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஸ்மால் சைஸ்க்கும் லாட் சைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கும். லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டேஜ் கூட நம்ம ரொம்ப பயப்படுவோம். அதே ஸ்மால் பொசிஷனாக இருந்தால் பயப்பட மாட்டோம், ஏன்னா அந்த லாஸை நம்மளால வேலபிள் பண்ண முடியும். ஸோ லாட் சைஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங். ஸோ இன்னொரு பெரிய ப்ராப்ளம் லாட் சைஸில் என்னென்னா, லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக நம்ம எமோஷன்ஸோட இம்பாக்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு லாட்டோ 2 லாட்டோ நம்ம எப்போதும் போடுற லாட் சைஸை போட்டுருந்தோம்னா நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டேஜில் நம்ம பயப்பட மாட்டோம். பொறுமையாக வெயிட் பண்ணி நம்ம எதிர்பார்த்த டார்கெட் வரையும் வெயிட் பண்ணி அடிச்சுட்டு வெளில வந்துடுவோம். ஈவன் அப்படியே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஓகே நெக்ஸ்ட் ட்ரேட் பார்த்துக்கலாம், லாஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். இதே லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டேஜில் பார்த்து பயப்படுவோம். இல்லை சப்போஸ் நம்ம கரெக்டாக எதிர்பார்த்தபடி டார்கெட் அடிச்சிச்சு, ப்ராஃபிட் நல்லா வந்துச்சுன்னா நம்ம மேலே நமக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓகே நமக்கு ரேட் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு அடுத்த நிமிஷமே நம்ம லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது என்ன ஆகும், ஓவர் ட்ரேடிங் ஆகிடும், கிரீடு ஃபார்ம் ஆகிடும், அதிகமாக ஓவர் ட்ரேடிங் ஆகிடும். கண்டிப்பாக ஓவர் ட்ரேடிங் ஆச்சுன்னா நம்மளோட பேலன்ஸை கண்டிப்பாக லூஸ் பண்ணிவிடுவோம், நம்மளோட ரூட்ஸை மதிக்க மாட்டோம், இட் வில் எண்ட் டு லாஸ். சேம் வே அது ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் உங்களுக்கு லாஸ் பெருசாக இருக்கும். லாஸ் பெருசாச்சுன்னா நம்ம மைண்ட் அக்செப்ட் பண்ணாது, எகெயின் வில் கோ ஃபார் ரிவெஞ்ச் ட்ரேடு. ரிவெஞ்ச் ட்ரேட் ஆச்சுனாலும் கண்டினியூஸாக லாஸ் வரும், கடைசியில் கேபிட்டல் கல்லே போயிடும். ஸோ பிக் லாட் இஸ் ஈக்குவல் டு பிக் எமோஷன்ஸ். ஏன் லாட் சைஸ் முக்கியம் அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம மார்க்கெட்டில் இருக்கணும், மார்க்கெட்டில் இருந்தால் நம்ம ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணுவோம். அதனால மார்க்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம முதல்ல பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் லாட் சைஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஆரம்பத்தில் பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, கொஞ்சமாக ஒரு லாட்டா 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஒரு லாட் சைஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸாக நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, ட்ராடவுன் கம்மியாக இருக்குது. ஸோ ஓவராலாக வின்னிங் பொசிஷன் இருக்கும்னு ஒரு 3 months கன்வெர்ட் ஆகி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு லாட் சைஸ் போடுறீங்க அப்படின்னா என்னைக்கு அந்த 1 lakh 2 lakhs ஆகுதோ, ஒன்று நம்ம ப்ரிஃபரபிளி எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணி அந்த கேபிட்டலில் 1 lakhலேயே 2 lakhs ஆகினா சூப்பர். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களோட கேபிட்டல் அடிஷ்னல் 1 lakh இருக்கணும், அப்போ தான் நீங்கள் 2 lakhs வச்சுக்கணும். ப்ரிஃபரபிளி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த கேபிட்டல் டபுள் ஆச்சுன்னா அதான் பெட்டர், ஏன்னா அப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட் கிடைக்கும். வித்தவுட் கேபிட்டல் ஒண்டி இருக்குது அப்படின்னு லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிறதே கஷ்டம், மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிறதே கஷ்டம். சர்வைவ் ஆனால் தான் நம்ம வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ண முடியும், அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ சர்வைவல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ப்ராஃபிட். அப்போ லாட் சைஸ் கரெக்டான லாட் சைஸ் என்ன, எல்லாருக்கும் ஒரே லாட் சைஸ் தான், எல்லாரும் ஒரே லாட் சைஸ் தான் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாது. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். இப்போ எனக்கு ஒரு லாட் சைஸ் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு லாட் சைஸ் இருக்கலாம். நம்ம எவ்வளோ லாட் சைஸ் வேணால் பண்ணலாம், அது ஒன்றும் மாற்று கருத்துமே இல்லை. ஃபண்ட் இருந்தால் எவ்வளோ வேணால் பண்ணலாம். ஆனால் எந்த லாட் சைஸை போட்டால் உங்களுக்கு மைண்ட் அளவு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும்,
உங்கள் அக்கௌண்ட் எப்போ டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்போ தான் அந்த லாட் சைஸ் தான் நீங்கள் போடணும். சில பேருக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் வச்சுருக்கேன், நான் 1 லாட் போடுறேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ஒரு 1700 லாஸ் ஆக போகுது, அது என்னால் மேனேஜ் பண்ண முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 2 லாட் போகிறீங்க, 3 லாட் போகிறீங்க, 4 லாட் போகிறீங்க, ஈவன் 5 லாட்டே போகிறீங்கன்னா 20,000 போட்டால் 5 லாட் வாங்கிட முடியும். அப்போது லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 6,000 லாஸ் ஆகும். 6,000 நீங்கள் ஜஸ்ட் லைக் விட்டுட்டு போக முடியுமா? போக முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ எப்போ மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகாதுன்னா நம்மளால பேரபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், கையில் ஒரு 1000 ரூபா இருக்குது, ஒரு 10 ரூபா ஒருத்தர் கேட்குறாங்க சாப்பாடு இல்லைன்னா நம்ம அசால்ட்டாக கொடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா 10 ரூபா கொடுக்குற பெரிய விஷயம் இல்லை 1000 இல்லை. ஆனால் 1000 ரூபா 100 ரூபா கேட்டானா யோசிப்போம், என்னடா அது 100 ரூபா கேட்குறேன் ஃப்ரெண்டு கடன் கேட்குறேன், நம்மள்ட்ட இருக்குதே 1000 ரூபா, 100 ரூபா கொடுத்தா 900 ரூபா எப்படா கொடுக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் 10 ரூபானா ஈஸியாக வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு டீ தானே வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ நம்மளால என்ன பேரபிள், நம்மள என்னால் தொலைக்க முடியும், ரொம்ப லிட்டராக சொல்லப்போனால் என்னால் என்ன பணத்தை தொலைக்க முடியுமோ அதுதான் நம்ம ஸ்டாப் லாஸு. அதுக்கு உண்டான லாட் சைஸ் தான் நம்ம போடணும். ஸோ லாட் சைஸ்னாலே மார்க்கெட் வந்து அக்கௌண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்மளோட மைண்ட் செட்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எந்த லாட் சைஸ் போட்டால் அது ரெண்டும் நம்மளால முடியுமோ அந்த லாட் சைஸாக நம்ம வச்சுக்கணும். ஒன்னொண்டி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வச்சுக்கோங்க, கேபிட்டல் ரொம்ப முக்கியம். கேபிட்டல் இல்லைன்னா ட்ரேடரே கிடையாது. மார்க்கெட் நாளைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், ஆனால் நாம் இருப்போமா? கேபிட்டலாக நம்மளால ட்ரேட் பண்ண முடியாது. ட்ரேட் பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட் ட்ரேட் பண்ண முடியும். ப்ராஃபிட் பண்ணால் தான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ்னா சொசைட்டிக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் எந்த சூழ்நிலையும் கேபிட்டல் தொலைக்க விட்டாதீங்க. கேபிட்டல் தொலைச்சிச்சுன்னா கேம் ஓவர். அதை ஒண்டி மைண்டில் வச்சுக்கோங்க. ஐ திங்க் நம்ம தெரியும், நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் லாட் சைஸ் என்ன, அதனால் என்ன பெனிஃபிட்டு, என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ இதுவரையும் இவ்வளோ பொறுமையாக பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸ்மால் பொசிஷன் பிக் சர்வைவல். ஸோ ஏன் ஸ்மால் பொசிஷன் முக்கியம், ஏன் லாட் சைஸ் என்ன, லாட் சைஸோட முக்கியம் என்ன, அதோட அதிகமாக இருந்தால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பாதக சாதகம் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லாட் சைஸ் தான் முக்கியம். அப்போ தான் மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகணுன்றது நம்ம தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ட்ரேடிங் வந்து ஏதோ இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரேட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது, எவ்வளோ நாள் இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ அதனால் ஸ்மால் பொசிஷன் பிக் சர்வைவல் அதை நாம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த இன்னொரு ஆப்ஷன் ட்ரேடிங் சீக்ரெட்டோட நம்ம சீக்கிரத்தில் முன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.